ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தீபாவளினாலே ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான். சர்க்கரையே போடாமல் 2 ஆப்பிள் 2 10 ரூபா மேரிகோல்டு பிஸ்கட்டை வச்சு அருமையான 2 ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா கொதிக்கிற வெந்நீரில் இந்த பாதாமை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நம்ம அந்த தோலை எடுத்துக்கலாம். 2 ஆப்பிளையும் தோல் சீவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி தோல்லாம் உருக்கி வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பை தோல் எடுத்துக்கலாம். 2 ஸ்வீட்டுக்கும் தகுந்த அளவுக்கு நான் பாதாம் முந்திரி 2ஐயும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 1 கை அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல முந்திரியை வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி வறுபட்டுச்சு, எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம அதே நெய்யிலே தோல் எடுத்த பாதாம் பருப்பை வறுத்துக்கலாம். இப்போ பாதாம் வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். அதே நெய்யிலே சீடு இல்லாத டேட்ஸ் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இதை கொஞ்சம் லைட்டாக ஆறினோன்னா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். நெய்யில் வதக்கின இந்த டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். தோல் நீக்கி துருவி வச்சு அந்த ஆப்பிளை அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். ஆப்பிளை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ஆப்பிளில் நம்ம சர்க்கரை இல்லாத கோவா 100 கிராம் அளவுக்கு சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கூட சர்க்கரை இல்லாத கோவா சேர்க்க போகிறோம். 100 கிராம் கோவாவை இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம டேட்ஸ் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2-3 ஏலக்காயை தட்டிட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரை இல்லாத ஆப்பிள் பால்கோவா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பாதாம் பருப்பை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வரும். அதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதை நம்ம இறக்கிக்கலாம். அருமையான பால்கோவா தயாராகிடுச்சு. 2 பாக்கெட் 10 ரூபா மேரிகோல்டு பிஸ்கட் பாக்கெட் எடுத்துருக்கோம். அதில் இந்த மேரிகோல்டை நம்ம இந்த மாதிரி உடைச்சிட்டு போட்டு நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணதை இதில் சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்து பவுடர் பண்ண அந்த டேட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். கோவாக்கு நம்ம கொஞ்சம் தான் டேட்ஸ் போட்டோம். லட்டுக்கு நம்ம நிறைய போட்டுக்கலாம். நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம். முதல்ல வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 2-3 டிராப் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் சூடான நெய் ஒரு 2-3 ஸ்பூன் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். தேவையான இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டு லட்டு பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம அதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பை இதோட சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு பிடிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி வைக்கலாம் அருமையாக. இந்த மேரிகோல்டு பிஸ்கட் அடிக்கையில் மிக்சியில் போட்டு நல்லா இது பவுட்ரு பண்ணையில் நீங்கள் இந்த டேட்ஸையும் போட்டு இன்னொரு தடவை பவுட்ரு பண்ணிக்கோங்க. டேட்ஸ் நல்லா நைஸாக இருந்தால் இந்த மாதிரி அருமையான லட்டு பிடிக்க வரும். இது மேரிகோல்டு பிஸ்கட் லட்டுன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த லட்டு. அருமையான டேஸ்ட்டில் ஒரு ஆப்பிளில் சர்க்கரையே போடாமல் பால்கோவாவும் மேரிகோல்டு பிஸ்கட்டில் லட்டு தயார் செஞ்சுருக்கோம். அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.